சந்தை நிலவரம் எப்படி இருந்துச்சுண்ணே? பரவாயில்ல, விலை கம்மியாக இருந்துச்சுங்க. விலை கம்மியாக இருந்துச்சு. விலை கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் நீங்கள் செலெக்ஷனாக மாடு எடுத்துருக்கணும். டப்னு எடுத்து முடிச்சிட்டிங்க. பாருங்க, இதெல்லாம் பாருங்க, நல்லா ஒரு 25 லிட்டர் வருவாங்கண்ணா. ஆஹா. எல்லா மாடுமே பாருங்க, ஒரே ஒரு குட்டி எடுத்துருக்கணும் இன்னைக்கு. ஆஹா. என்ன இன்னைக்கு ஒரு மட்டும் எங்கே போகுது? ஒரு கண்ணுக்குட்டி மட்டும். ஆனால் இது வந்து வேலூர் போகுதுண்ணா, குடியேற்றம் போகிறாங்க. ஆமாம். சரிங்கண்ணே. என்ன வயசுங்கண்ணா? என்ன வயசு இருக்கும்? ஆனால் ஒரு 1.5 வயசு இருக்குண்ணா. இப்போ குச்சி வைக்கிற டைம்னா, ஊசி போடுற டைம் இது. எல்லாம் ஊசி போட்டுருக்கண்ணா. சென இருந்தாலும் இருக்கும், செக் பண்ணி தான் ஊசி போடணும் நம்ம. சரிங்கண்ணா. ஸோ எல்லாமே வந்து அந்த பிராண்ட் அதை காட்டி கொடுக்குற அந்த கலர் பேட்ச் தான் இல்லைங்களா? ஆமாண்ணா. எத்தனை இதில் கண்ணு மாடு, எத்தனை சென மாடுங்கண்ணா? ஆனால் சென மாடு வந்து ஒரு 15 மாடு இருக்குண்ணா. 16 மாடு இருக்கு. சென மாடு ஒரு 3-4 மாடு தான் இருக்கு. பாருங்க, இந்த மாடுலாம் பாருங்க, ஒரே மாதிரி ஒரே பிரீட் தான் எடுத்துருக்கு பாருங்க. கண்ணு மாடு ஒரு 3-4 மாடு தான் இருக்கு. ஆமாங்க. இதெல்லாம் பாருங்க, இதுல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லாம் தலையீத்து மாடுங்கண்ணா. ஒரே ஒரு மாடு தான், 2வது ஈத்து மாடு. எல்லாமே ஒரே ஃபார்முக்கு போறாங்களா இல்ல தனித்தனி? எல்லாமே ஒரே ஃபார்ம் போறாங்கண்ணா. எல்லாம் ஒரே ஃபார்ம் தான் போறாங்க. ஒரே ஃபார்ம் போறாங்க, 10 மாடு போறாங்க. ஸோ இந்த ஃபார்முக்கு வந்து இவங்க எடுக்க வராங்கன்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து 1-2 மாடு வரவங்க வந்து வேணாம்னு சொல்லிட்டீங்களா எப்படிங்கண்ணா? இல்லைண்ணா, அப்படி இல்லை, எல்லாத்தையும் வர சொல்லுவோம். விலை இருந்தால் எடுத்து கொடுப்போம், இல்லைன்னா அடுத்த வாரம் வர சொல்லிடுவோம். நீங்க எப்போ ஃபார்முக்கு மாடு எடுக்கிறதா இருந்தாலும் மேக்ஸிமம் 5 மாட்டுக்கு மேலே எடுக்க வேண்டாம். ஆனால் இப்போ எடுத்த உடனே 5 மாட்டுக்கு மேலே எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கீங்க. பட் இது ஆல்மோஸ்ட் வந்து பார்க்குறப்போ இது வந்து ஒரே ஃபார்முக்கு நிறைய மாடு போகிற மாதிரி எனக்கு இன்னும் தெரியுதுங்க. இல்லைண்ணா, இதில் வந்து 5 மாடு ஒரு ஃபார்ம் போதுண்ணா, 9 மாடு ஒரு ஃபார்ம் போதுண்ணா. ஏன்னா செலெக்ஷன் பண்ணி நம்ம செட் பண்ணிட்டு எடுக்கலாம். ஃபார்ம் வந்து ரெகுலராக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க வந்து கரெக்டான முறையில் எடுத்துக்கலாம்ண்ணா. சரிங்கண்ணா. நீங்கள் புதுசாக யார் ஸ்டார்ட் பண்ணுறதா ஒரு 5 மாடு கொண்டு போயிட்டு செட் பண்ணிட்டு திரும்ப 1 மாதம் கழிச்சு திரும்ப 5 மாடை செட் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும். எப்போ எடுத்தாலுமே வந்து ஃபார்முக்கு வந்து ஒரு 10 மாடு 15 மாடுலாம் எடுக்கக்கூடாது, புதுசாக எடுக்கிறாங்கன்னா. ஓகே. அதே போல் எடுக்கும்போது நம்ம மாட்டுக்கு தேவையானது கரெக்டாக ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணி கொடுப்போம். 2வது மாடு எடுக்கும்போது ஃபார்மில் வந்து நாங்களே இறக்கி கொடுத்துட்டு என்ன தீவனம் என்ன ஃபீடு என்னங்கிறது நாங்கள் சொல்லி கொடுத்து வந்துடுவோம். ஒரு 5 மாட்டுக்கு மேலே எடுத்தால் நாங்களே வருவோம். நீங்களே போயிடுவீங்க? கண்டிப்பாக.